Taste the Daily. ரெண்டாயிரத்தி 24 நடந்த மோசமான பாலியல் குற்றங்களை பற்றி தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் அரையாண்டில், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரை நடந்த பாலியல் கொடுமைகளை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம். இப்போ அடுத்த அரையாண்டு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 2024 முதல் பாதி மோசமாக இருந்ததுன்னு சொன்னால், ரெண்டாவது பாதி நாசமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். காவல்துறையினரே பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட கேவலமும், காவல்துறையோட செயல்பாட்டை நீதிமன்றங்கள் கண்டித்த சம்பவமும் 2024 நடந்திருக்கு. சரி, மாதாவாரியாக சம்பவங்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் பள்ளிகளில் நிறைய பாலியல் அத்துமீறல்கள் நடந்ததாக செய்தி வந்தது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கம் +1 படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் சிக்கினார். திருவள்ளூர் பக்கம் ஒரு ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 ஆசிரியர்கள் சிக்கினாங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கம் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கும் மாணவியோட அம்மாவுக்கும் ஆபாச வீடியோ அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் சிக்கினார். இது கூடவே எல்லா மாதத்துலேயும் நடந்த மாதிரி ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையும் இந்த மாதத்தில் நடந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் 13 வயசு பிள்ளைய 3 முதியவர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைய பேத்தியாக பார்க்க வேண்டியவங்க சீரழிச்சிருக்காங்க. ஜூலை மாதத்தை பொறுத்தவரை நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களோட எண்ணிக்கை குறையவே இல்லை. அரசு அதை தடுக்க பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சது. அடுத்து வந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு பல அதிர்ச்சிகளை கொடுத்தது. காவல்துறையே பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதாவும், பாலியல் குற்ற வழக்குகளில் அலட்சியம் காட்டுறதாவும் முன்னாடியே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பகிரங்கமாக பொதுவெளியில் வர ஆரம்பித்தது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான். மதுரை ஜிஹெச்சில் இருக்கிறேன். இது அது சம்மந்தப்பட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ் கேஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க விசாரிக்க போய் தான் கேஸு, நான் அவங்க போட்டு கேஸை பதில் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால காவல்துறைக்கு எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும். நீங்கள் இப்போ கேட்டது 8 வயசு குழந்தையின் அப்பாவோட கதறல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கம் 8 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாங்க. அந்த விவகாரத்தில் காவல்துறை ரொம்ப அலட்சியமாக இருந்ததா அந்த குழந்தையோட அப்பா கதறி அழுதார். குழந்தைக்கு நடந்த கொடுமையவே ஒரு தகப்பனால் தாங்கிக்க முடியாது. இதில் தப்பு பண்ணவனை பிடிக்காமல் காவல்துறை அலட்சியமாக இருந்தால் எப்படி தாங்கிக்க முடியும்? இப்படி காவல்துறை அலட்சியமாக இருந்தால், பாலியல் குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா ஜனங்க என்ன செய்வாங்க? நாட்டில் அமைதி எப்படி சீர்குலைஞ்சி போகும்னு சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. கடலூர் பக்கம் மாணவிக்கு முத்தம் கொடுத்த தலைமை ஆசிரியரை ஊர் மக்கள் ஒன்று கூடி தர்ம அடி கொடுத்து ஊர்வலமாக இழுத்துட்டு வந்த காட்சிகள் வெளியே வந்தது. பார்த்தீங்களா? இதே மாதத்தில் தஞ்சை மாவட்டம் பாபநாடு பக்கம் ஒரு இளம்பெண் 6 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. இதுக்கு பிறகுதான் திராவிட மாடல் அரசோட முகத்தெரிய கிழிச்ச பல சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறிச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டையே உழுக்கின கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி சம்பவம் நடந்தது. கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி போலி என்சிசி பயிற்சியாளர் சிவக்குமார் மாணவர்கள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கார். இந்த வழக்கில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாயிருக்காங்க. இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் எப்படி முகாம் நடத்த முடியும்னு நீதிமன்றமும் சாட்டையடி கேள்வியை கேட்டது. இந்த வழக்குக்கு பிறகு தான் இங்கே எதுவுமே அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இல்லை, அரசாங்கம் எதையும் கவனிக்கலைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக்குனா பள்ளிக்கூடம் எப்படியா உருப்படும்? பள்ளிக்கூடத்தில் இப்படியான தப்புகள்லாம் நடக்கத்தான் செய்யும்னு சாமானிய மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஆகஸ்ட் கொடுத்த அதிர்ச்சியை விட செப்டம்பர் பெரிய பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக பேராசிரியர் உட்பட 4 பேர். தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த ஒரு மருத்துவ முகாமில் 12 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு மருத்துவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு நடந்தது. தேனியில் 15 வயசு பிள்ளையையும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் +1 படிக்கிற பிள்ளையையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச கொடுமையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் நடந்தது. தஞ்சாவூரில் 42 வயசு மதிக்கத்தக்க பெண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கம்
ஒரு பொண்ணை மிரட்டி பாலியல் வன்புணர்வு பண்ண 5 பேர் சிக்கினாங்க. அது மட்டும் இல்லை, அரசாங்கமே பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுதோங்கிற சந்தேகம் இந்த மாதத்தில் தான் வந்தது. சென்னை அண்ணா நகரில் 10 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றவங்களை காவல்துறையே மிரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் வெளியே வந்து உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரித்து இனி இதை காவல்துறை விசாரித்தா சரியாக இருக்காது, கேஸை சிபிஐக்கு மாற்றலாம்னு மாற்றிட்டாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. குற்றவாளியே சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி அரசாங்கமே போகுது. இதை பார்த்துட்டு தான் எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு குற்றஞ்சாட்டுதார். சரி, சுப்ரீம் கோர்ட் போனாங்களே, அங்கே என்ன நடந்தது? அங்கேயும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். சரி, அடுத்து வந்து அக்டோபராவது நல்லா இருந்ததான்னா, அக்டோபரில் காஞ்சிபுரத்தில் ஒரு நர்சிங் கல்லூரி மாணவி 5 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. திருநெல்வேலியில் +2 மாணவியை ஆபாச படம் எடுத்து போலீஸ்காரர் ஒருத்தரே மிரட்டின அசிங்கம் நடந்தது. இப்படி அக்டோபரும் மோசமாக நவம்பர் நாசமானது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தனியார் ஸ்கூலில் வாத்தியார் ஒரு மாணவி கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணுறாரு. இது சம்பந்தமாக அந்த மாணவி கொடுத்த கேஸை போலீஸ் ஒழுங்காக விசாரிக்கலை. மாணவிக்காக நீதி கேட்டு போராட்டம் பண்ண அதிமுக தொண்டர்களையும் அடித்து துவைச்சாங்க. பாருங்கள், காவல்துறை இப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் என்ன தான் செய்கிறது? இதே மாதத்தில் வேலூர் பக்கம் இயற்கை உபாதையை கழிக்க போன 13 வயசு குழந்தைய 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இப்படி நவம்பரில் நடந்த சம்பவங்கள் ஏராளம். டிசம்பரை பற்றி நாம் சொல்லி தெரிய தேவையில்லை. ஜனவரியில் இருந்து நடந்த எந்த கொடுமையையும் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கண்டுக்கிடாததால் டிசம்பரில் தலைநகர் சென்னையில் பெரிய கொடுமை நடந்து போச்சு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த ஞானசேகரன் வீட்டில் உட்காந்து அமைச்சர் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோலாம் கூட வெளியே வந்திருக்கு. இதுக்கு பிறகும் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள். சாதிச்சா ஏமாற்றிட முடியுமா? நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் எல்லா பக்கமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் நம்ம வீட்டு பிள்ளைகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அதிமுக யார் இந்த சாருங்கிற கேள்வியை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்த பிறகும் முதலமைச்சர் ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியுது. மொத்தமாக இந்த 2024 எப்படி போச்சுன்னு கேட்டால், 2024ஆம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது. நாளை மலர்கின்ற 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி 2024 நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, நிம்மதியாக நம்ம பிள்ளைகளை எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு காட்டியிருக்கு. இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு நல்ல காவக்காரங்க தான் வேணும். நாடக கோஷ்டி ஆட்சி பண்ணால் பாதுகாப்பு இருக்காதுன்னு உணர்த்திருச்சு. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நாடகம் போட தெரியுமே தவிர நடவடிக்கை எடுக்க தெரியாதுன்னு புரிய வச்சிருக்கு. தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வச்சுருந்த காவல்காரங்க திரும்ப வர்ற வரைக்கும் நாம் தான் நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற பாடத்தை 2024 சொல்லி கொடுத்துருக்கு.